அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு டில்லி சுல்தானேட் காயின், காப்பர் காயின். டில்லி சுல்தான் பாரசீக மொழியில் எழுதியிருக்குதுல. பக்கா ஒரிஜினல் காயின். இந்த காயினை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த இருக்கு வருங்க, இதுதான் இந்த காயின். ஒரு 4 1 2 3 4 லைனு, இங்கிட்ட ஒரு வளைவு, 1 2 3 4, இங்கிட்ட ஒரு வளைவு, கீழே இங்கிட்ட சி மாதிரி ஒரு இது, இந்த இருக்கு வருங்க சி மாதிரி. சிக்கு அடுத்து ஒரு டேஷ் போட்டு மேல் நிற்கி, இந்த ஒரு டேஷ் போட்டு மேல் நிற்கி வருதா. சிக்கு இந்த பக்கம் ஒரு எல் மாதிரி ஒரு டாட்டு, இது சிக்கு இந்த பக்கம் ஒரு எல் மாதிரி அது ஒரு டாட்டு. தெரியுதா காயின் எப்படின்னு? பின்புறம் இதேமாரி பார்சி மொழி எழுதப்பட்டிருக்கும். இந்த எழுதியிருக்கு பாருங்க, பார்சி மொழி. இதை சர்ச் பண்ணதில் கிடைச்ச தகவல்களை உங்களோட பரிமாறிக்கிறேன். ஒரு ஏன்ஷியன்ட் காயின், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காப்பர் நாணயம். டில்லி சுல்தான்கள், ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெல்லி இந்தியன் சுல்தானேட்ஸ். சுல்தான் முயிஸுத்தீன் கொய்காபாத். கொய்காபாத்துங்கிறது ஒரு ஏரியா. அது பைசாபாத்து, ஃபரீதாபாத்து, ஹைதராபாத்து, செகந்திராபாத்து அப்படி இருக்குல்ல, அது மாதிரி இது. இந்த கொய்காபாத்துங்கிற ஒரு ஏரியா. இது முயிஸ் உத்தீன், அதான் அவருடைய பேர், சுல்தானுடைய பேர். வருஷம் 1286 to 1290, ஒரு 800 வருஷம் ஆகும். இப்போ 2026. டைப்பு ஸ்டாண்டர்ட் சர்க்குலேஷன் காயின். இயர்ஸ் 1287 to 1290. ஜித்தல் காயின். இது ₹1 48 ஒரு பங்கு, 50 ஒரு பங்கு அப்படின்னா 2 பைசா வரும், 100 ஒரு பங்குன்னா 1 பைசா வரும். இது 48 ஒரு பங்கு அப்படிங்கிற சமயம் 2.2 பைசா வரும் இதனோட வேல்யூ. இயர் வேல்யூ சொல்லிட்டேன். ஜித்தால் இதுக்கு பேர். கரன்சிக்கு பேர் தங்கா, பணத்துக்கு பேர் தங்கா, இதுக்கு பேர் ஜித்தால். தங்கா இது ஒரு வருஷம் 1206 to 1526 வரைக்கும் இந்த கரன்சிக்கு பேர் தங்கா தான். மன்னர்கள் மாறலாம், பேர் அதே இது மாறாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் எப்படி ஜனாதிபதி பிரதமர்லாம் மாறுதாங்க, ஆனால் ரூபாய்ங்கிற பேர் இருக்கா, அதே மாதிரி. காம்போசிஷன் காப்பர் தான், இது பியூர் காப்பர் தான். எடை 4.4 கிராம் தான், டயாமீட்டர் 15 mm தான், திக்னஸ் 3.1 mm தான், ஷேஃப் ரவுண்டு தான். டெக்னிக் ஹம்மர்டு 40 ராட்டி டிமான்டேஷரியஸ். இது நிறுத்தப்பட்டது, ஆமாம் நிறுத்தப்பட்டது. அப்வர்ட்ஸ் அல் சுல்தான் அட் எ ஷாம், ரிவர்ஸ் லெட்டரிங் மியூ யுசில் துன்யா வால் டின், எட்ஜ் பிளேனு. இது கமெண்ட்ஸ் 1 பைக்கா இஸ் அப்ராக்சிமேட்லி 4 கனி. இது முசுதீன் கொய்தாபாத். இது அந்த மன்னர் சுல்தான் பேர், இது வருஷம். நீங்களே சர்ச் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்துடலாம். இப்போ நான் கொண்டு போனதில்ல, நீங்களும் கொண்டு போய்க்கலாம். உங்களோட கலெக்ஷனில் அதை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆஃப் பக்ரா கான், த இண்டிபெண்டன்ட் சுல்தான் ஆஃப் பெங்கால், அஸ் வெல் அஸ் கிராண்ட்சன் ஆஃப் கியாஸ் உதீன் பால்பன். பால்பன்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வரலாற்றில் பால்பன் யாருன்னு சொல்லி. மாம்லுக் டைனாஸ்டி, சுல்தான் ஆஃப் த 10th சுல்தான், 10th சுல்தான், மாம்லுக் டைனாஸ்டி. ஒரு சின்ன குறிப்பு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பெரிய வரலாறு கிட்ட சொல்லலை. இப்படி காமிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த காயின் இது ஃபுல்லாக காமிச்சாச்சு. ஃபோல்ட்ரு போட போகிறேன். அந்த சுல்தான் பேரையும் எழுதி, இந்த வருஷத்தையும் எழுதி இதில் வைக்க போகிறேன். டெல்லி சுல்தான் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டுட்டு வைக்கலாம்ங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். ஒரு வலைத்தளத்தில் என்னை சேர்த்து விட்ருக்காங்க குரூப்பில். குமிஞ்ச வண்ணமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போச்சு. நான் ஒரு 2000 ரூபா தாள் வச்சுருந்தேன். ஒரு நண்பர் கேட்டாருன்னு சொல்லி அதை நான் 2100 கொடுத்துட்டேன். 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் யூஎன்சி கரன்சி சூப்பராக வச்சுருந்தேன். மறுபடியும் நான் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். அப்புறம் வாங்க முடியல.
அப்புறம் தென்காசியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் 10 தாளை கொடுத்துட்டு 20,000 வாங்கினார். அவருடைய ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து 10 தாளையும் கொடுத்தாரு. அதை போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்கிட்டாங்க. 20,000 பணமும் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் வாங்கிக்கிடுவீங்களா சார் அப்படின்னு? ஆமாம் சார் வாங்கிக்கிடுவோம், தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கிடுவோம், ஒரே ஆள்கிட்ட டெய்லி வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன ரூல்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு 2 தாள் வேணுமா சார் அப்படின்னு. இல்லை சார் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், நீங்கள் வர்ற வழியிலேயே அந்த நபரை மடக்கி அங்கிட்டே வாங்கினது தான், எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, அடுத்த ட்ரிப் எதுவும் வந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் சொல்லவும்ல, நான் போகவும்ல, வாங்கவும்ல. இன்றைக்கி இந்த குரூப்ஸில் ஒரு 2000 தாள் போட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டால் அது 786. அப்புறம் இன்னொரு நம்பர் சேர்த்து போட்டிருந்தாங்க 844. அது என்னோடய நம்பர். அதனால் அந்த கரன்சி இன்றைக்கி லைக் பண்ணி பணத்தையும் போட்டு விட்டேன். வரணும். யாருக்கும் தமிழ் தெரிய மாட்டுக்கு, இங்கிலீஷும் தெரிய மாட்டுக்கு, ஹிந்தியை தவிர வேறு லாங்குவேஜில் அவங்க வந்து அதில் ஈடுபடலை. எதுவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதை வச்சு பேசினாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டோட்டலாக இங்கிலீஷ்லேயே ரைட்டிங் டு த வாட்ஸ்அப்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. சொல்லிவிட்டு பணமும் போட்டு விட்டாச்சு. அந்த பணம் வரும். 2000 தாள் ஒன்று வரும். 786 844ங்கிற ஒரு கரன்சி கொஞ்சம் லைக் பண்ணி வாங்கியிருக்கேன், வரும். நம்ம விற்பனை செய்கிறத விட டெய்லி வாங்குறது தான் எனக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி புது செல்லு வாங்கினதுனால பழைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் கம்ப்ளீட்டு போச்சு. இப்போ இந்த வருங்க ஒரு பார்சல் போட்டுட்டு அட்ரஸ் இல்லாமல் அனுப்ப முடியாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அட்ரஸ் போட்டு விட்டார். இப்போ அதை எழுதணும். இப்போ இது வந்து இதோட ரேட்டை சொல்லட்டுமா? முக்கியமான நாணயம்தான். 800 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம்தான். இது ரேட் வந்து நம்ம சொல்கிறது தான். இங்கே 1000, 2000, 500, 100 ஃப்ரீ எல்லாமே நம்ம சொல்கிற ரேட்டு தான். இதுக்கு வந்து நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு 450 ரூபா கொடுங்க. அப்போ தான் சிப்பிங் சார்ஜையும் சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். 500 ரூபா வாங்கினாலும் சிப்பிங் சார்ஜ் இப்போ 80 ரூபா வருது போஸ்ட் ஆஃபீஸில். அதுக்கு ஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டிலாம் போடுதாங்க. உங்கள்கிட்ட அந்த 80 ரூபா வாங்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா 50 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன். இப்போ 80 ரூபா வாங்க வேண்டியிருக்குது. நீங்கள் ஒரு நாணயத்தை ஒரு ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு வர 80 ரூபா தனியாக வர கொடுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய சூழ்நிலைகள் வேறு. நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பழகிட்டோம். அதனால் நான் அது பெருசாக நினைக்கிறது இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்மளை மாதிரி மிடில் ஃபேமிலி கலெக்ட் பண்ணுறவங்க அதுக்கு வேறு 80 ரூபா கொடுக்கணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு 10 கவர் வரிசைக்கு கிடக்கு. சார் அனுப்பாதீங்க, சேர்த்து வைங்க, கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 10 கவர் வேறு வச்சுருக்கேன் அனுப்பாமல். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். 450 ரூபா ரேட்டு, டெல்லி சுல்தானேட்டு, 800 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம். ஒரு அற்புதமான நாணயம். ஃபுல் ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணி உங்கள்கிட்ட சேல் பண்ணுறேன். சும்மா இது ஒரு நாணயம், இது வந்து டெல்லி சுல்தான் நாணயம், 300 ரூபா கொடுங்க, இதுக்கு ஒரு 500 கொடுங்க, இதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 800 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம், வருஷத்துக்கு 1 ரூபா விட்டு ஒரு 800 ரூபாயை கொடுங்க அப்படிலாம் கேட்கல. 450 ரூபா ஒரு அற்புதமான ஒரு டெல்லி சுல்தானேட்டு வரலாற்றை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாணயம் வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.